குறிப்பா நம்ம உடம்புல வீக்கம் தான் பல்வேறு நோய்களுக்கு காரணமா சொல்லப்படுது. டயபெட்டிஸ்லயும் வீக்கம் தான், கேன்சர் ஒரு விதமான உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி வீக்கம் தான், இதய நோய்களும் ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன் தான். சரிங்க, இப்போ செய்முறைக்குள்ள போயிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இது ஓமம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். காலை வெயில் என்னைக்குமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி சமயத்துல நான் வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்க போற விஷயங்கள் ஒன்னொன்னா போட போறேன். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கருஞ்சீரகம். இந்த வெயில்ல இந்த ரெசிபியை கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளா அப்படியே வச்சிருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைரக்டா கருஞ்சீரகம் வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுதான் கருஞ்சீரகம் வாங்கி வச்சிருக்கிறேன். இது இல்லாம நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போங்க. வரிசையா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிற சூப்பரான விஷயங்கள், ஹோம் ரெமடிஸ். அதனால சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது. இந்த கருஞ்சீரகத்துக்கு மரணத்தை வெல்லக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடியது இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாரு. யுனானி மருத்துவத்துல அதிகமா கருஞ்சீரகம் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்ம ஊர்ல நார்மல் சீரகம், அரபு நாடுகள்ல அதிகமா இந்த கருஞ்சீரகத்தை உணவிலும் சேர்த்து பயன்படுத்திட்டு வராங்க. பைபிள்ல கூட கருஞ்சீரகத்தை பற்றிய குறிப்பு இருக்கு. குறிப்பா கருப்பு நிறத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாலே அதுல நிறைய சத்துக்கள் இருக்கும். நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசி இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரிதாங்க அந்த கருப்பு நிறத்துக்கு காரணமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதுல தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சத்து இருக்குங்க. அந்த தைமோக்யூனோன் தான் இந்த நிறத்துக்கு காரணமா அமையுது. இந்த வேதிப்பொருள் வேற எந்த தாவரத்திலையுமே கிடையாது, கருஞ்சீரகத்தை தவிர. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது, மேலும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து போன்றவையும் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இன்னைக்கான வீடியோல ஒரு ரெசிபியும் பார்க்க போறோம். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது மூன்றையும் சேர்த்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொடி அப்படிங்கிறது உடல் எடை குறைப்புக்கு உதவக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த விதைகள் ஹிந்தியில கலோஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஒரு ஆராய்ச்சி இருக்குங்க, ரத்த சர்க்கரை அளவுகளை இது குறைக்கக்கூடியதா. டயபெட்டிஸ் உள்ளவங்கள 94 பேருக்கு ஒரு ரிசர்ச் நடத்தப்பட்டது. இந்த விதைகளை கொடுத்து இதன் மூலமாக சர்க்கரை அளவுகள் குறையுதா, டெய்லி 1 கிராம் அளவுல கொடுக்கும்போது இந்த 94 பேர்ல எந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகள் ஆவரேஜா குறையுதுன்னு பார்க்கும்போது ஆவரேஜா குறையுது. வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் குறையுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ஆக தினசரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டயட் சார்ட்டே வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நான் ரொட்டேஷன்ல தான் நான் எப்படி பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த வகையில இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரிடியன்டா ஒரு ரொட்டேஷனா வார வாரம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நாளைக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில தான் நான் எப்பவுமே டயட் சார்ட் கொடுப்பேன் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னாங்க இது ஒரு சப்ளிமெண்ட் தானே தவிர இது டைரக்டா ஒரு மருந்து அப்படின்னு நம்ம என்னைக்குமே எடுக்கக்கூடாது. உணவு மூலமா நம்ம அடிஷனலா மருந்துக்கு மேல இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறது மூலமாக அடிஷனலா எக்ஸ்ட்ரா சுகரை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல விஷயமே தவிர தனித்துவமான மருத்துவம் சர்க்கரை நோய்க்கு இது கிடையாது. அடுத்து ரெண்டாவது நன்மை அல்சர். நம்ம வயிற்று புண்கள் வருது இல்லையா, இது அனிமல் ஸ்டடி தான். 20 எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. அதுல எலிகள்ல அல்சரை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறுதா அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது 83%. அதாவது 20க்கு 17 எலிகளுக்கு மேல அந்த வயிற்று புண்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அப்போ அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மைங்கிறது நம்ம ஆசிடை குறைக்க பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக வயிறு அல்சர் புண்கள் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். பட் அனிமல் ஸ்டடி தான், விலங்குகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ். அடுத்து மூன்றாவது நம்ம கல்லீரல்ங்க. இதுவுமே எலிகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. கல்லீரல்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஆந்தோக்யூனோன் போன்ற
சில ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மைங்கிறது இதுக்கு உண்டு. ஏன்னா கல்லீரலோட வேலையே வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள், தேவையில்லாத வேதிப்பொருட்கள் இதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்புனா அது கல்லீரல் தான். அப்போ அந்த கல்லீரலையே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் கருஞ்சீரகம். இதனால தானோ என்னவோ மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு இதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லீரல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புங்க. நிறைய பேர் இதை டேமேஜ் பண்ணிடுறாங்க அதோட மகத்துவம் புரியாம. அடுத்து 4வதுங்க அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன். குறிப்பா நம்ம உடம்புல வீக்கம் தான் பல்வேறு நோய்களுக்கு காரணமா சொல்லப்படுது. டயபெட்டிஸ்லயும் வீக்கம் தான், கேன்சர் வந்து ஒரு விதமான உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி வீக்கம் தான், இதய நோய்களும் ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன் தான். இந்த அலர்ஜிகளை குறைக்கக்கூடியது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள்ல வரக்கூடிய அலர்ஜி வீக்கம், மூட்டு வலி, இது வந்து மனிதர்களே நடத்தப்பட்டிருக்குங்க. 42 பேருக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் 1000 மில்லிகிராம், அதாவது 1 கிராம் அளவுக்கு டெய்லி 8 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. 8 வீக்ஸ். 8 வாரங்கள் முடிவுல என்ன ரிசல்ட்னா நம்மளுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வலிகள் குறைஞ்சிருக்கிறதா தெரியுது. இந்த 42 பேர்ல பாதி பேருக்கு தான் கருஞ்சீரகம், மீதி பேருக்கு பிளசிபோ அப்படின்னு சொல்லிட்டு வேற மருந்து மாதிரி வேற ஒன்று கொடுக்கறது பவுடரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளசிபோவோட கண்டிப்பாக கருஞ்சீரகத்துக்கு தனியாக வந்து வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது தெரியுது. அலர்ஜி அப்படிங்கிறது உடம்பில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்பைனல் கார்டு, பிரெயின் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அலர்ஜியை குறைக்கக்கூடிய பண்பு இதுக்கு இருக்கு. இன்னொரு டெஸ்ட் டியூப் ஸ்டடி இருக்கு. இதில் வந்து கேன்சர் செல்களை, குறிப்பாக பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கணைய புற்றுநோய், இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி கணையம் பற்றி நான் பேசினேன். கணைய புற்றுநோயை தடுக்க உள்ளது, அதாவது கணையத்தில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைச்சி புற்றுநோய் வராமல் தடுக்க உள்ளது கருஞ்சீரகம். 5வது, இந்த கருஞ்சீரகத்துக்கு தொற்றுக்களை தடுக்கக்கூடிய பண்பு உண்டு, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஈவன் பாக்டீரியா தொற்று முதற்கொண்டு தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தைமோகுனன் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இதுக்கு இருக்கு. தோல் நோய்கள், தோள்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுது, முடிகள் ஆரோக்கியமாக வளர இப்போ கருஞ்சீரக எண்ணெய் கூட இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், இது இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னாலும் எல்லாருக்கும் இது ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப கருஞ்சீரக எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தோல்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். கருஞ்சீரக எண்ணெய் உங்களுக்கு ஒவ்வாமை உண்டாக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். டெஸ்ட் பண்ணாம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் தொடர்ந்து என்னோட வீடியோக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்னிங். 6வது, கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை. இது வந்து 94 மனிதர்கள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. எந்த அளவுக்கு கொழுப்புகள் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறையுது. ஒரு நாளைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் மொத்தம் 12 வாரங்கள் இதை எடுத்திருக்கிறாங்க. 12 வாரம் வந்து ஒரு நாளைக்கு 2 கிராம் எடுக்கும்போது இந்த கொழுப்புகள் அளவு குறையிறதா இந்த பர்டிகுலர் ஆராய்ச்சி சொல்லுது. அதோட லிங்க் கீழே தரேன். 7வது, தைமோக்யூரன் மட்டும் இல்ல, பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கார்பக்ரால், டி அனந்தோன், 4-டெர்பினால் போன்ற பல்வேறு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கு. 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி வந்து வெந்நீர்ல தேன் கலந்து குடிக்கிறது அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈவன் பித்தப்பை கற்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சித்த மருத்துவ வைத்திய குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி எவிடன்ஸ் பார்த்தோம். இதுக்கு மேல நம்ம சில சித்த மருத்துவ குறிப்புகள் பார்ப்போம். தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் பூண்டு அரைத்த விழுது, கூட தேன். இது இருமலுக்கு கேட்கும், நுரையீரல்ல தங்கியிருக்க சளியை வெளியேற்றும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மாதிரி நேட்டிவ் மெடிசன் பக்கம் போறவங்க பொதுவா சோப் யூஸ் பண்ண மாட்டாங்க, குளியல் பொடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த குளியல் பொடியில ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் இது. குறிப்பா தோல் நோய்கள், கரப்பான், சொரியாசிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணி தான் குளிப்பாங்க. ஸோ கருஞ்சீரகம் ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட் இந்த குளியல் பொடியில. 4வது, மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனை, மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வலி, இரகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 நாள் முன்னாடி இருந்து 1 கிராம் அளவுக்கு இந்த கருஞ்சீரக பொடி எடுத்துக்கிட்டா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் குறையுது அப்படிங்கிறது 4வது குறிப்பு. கடைசியா நான் சொன்ன விஷயம், அதாவது வெந்தயம் 1/4 கிலோ, ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், இது 3ஐயும் லேசாக வறுத்து தனித்தனியா வறுத்து பொடியாக்கி அதை செய்முறையை அடுத்து நம்ம பார்ப்போம். இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கும் போது இதை வாரம் ஒரு தடவை அல்லது 2 முறை பயன்படுத்தும் போது கண்டிப்பா இதற்கு உண்டான நன்மைகள் உண்டு. குறிப்பா வெயிட் லாஸ் முயற்சி செய்யறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க, இப்போ செய்முறைக்குள்ள போயிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஓமம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இது வந்து வெந்தயம், இது வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். கடைசியாக கருஞ்சீரகம், இதுவும் 50 கிராம் எடுத்துக்கலாம். ஃபுட்டு வேயிங் ஸ்கேலில் ஏற்கனவே வந்து இந்த பாட்டில் வச்சு ரெடியாக வச்சாச்சு. தெரியுதா உங்களுக்கு? அப்ராக்சிமேட்டாக வெந்தயம் வந்து நம்ம ஒரு
100 கிராம் எடுத்துருக்குறோம். அடுத்து ஓமம், அடுத்து கருஞ்சீரகம், நூறு கிராம் வெந்தயம், 50 கிராம் ஓமம், 50 கிராம் கருஞ்சீரகம். இப்போ நம்ம 3 வறுத்து பொடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து இது நல்லா ஆறட்டும். கொஞ்ச நேரம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நல்லா பொடியாயிடுச்சு. சூப்பராக வழக்கம் போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூன்கள் இதில் வந்து 1 கிராம் ஸ்பூன் அப்படிங்கிறது இது 1 கிராம் எடுத்துக்குவோம். ஒரு கிராம் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே ரெடியாக இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் இந்த 1 கிராம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். என்னங்க இது? ஓமம், ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் கசப்புத்தன்மை, ஓமத்தோட பர்டிகுலர் டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. அதாவது டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட சாப்பிட்டுக்கிட்டே வந்து கூட அப்படியே லைட்டாக இதை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு பயங்கரமான மருந்து மாதிரி இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு. கருஞ்சீரகம்லாம் சாதாரணமாகவே வெந்நீரில் சும்மா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்குங்க. சிம்பிளாக இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு பொடி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. பட் ஒரு வார்னிங், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒவ்வாமை, கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் போன்ற விஷயங்கள் கூட வரலாம். கருஞ்சீரகம் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது டெர்மடைட்டிஸ், தோலில் வந்து வீக்கம் மாதிரி உருவாகலாம். சில பேருக்கு அலர்ஜி உண்டாகலாம். மேலும் கருஞ்சீரகம் நம்ம ரத்த முறைதல் தன்மையை மாற்றக்கூடியது, குறைக்கக்கூடியது. அப்போ நம்ம அதற்குண்டான மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். கர்ப்ப காலத்தில் எடுக்கலான்னு மற்ற மருத்துவ குறிப்புகள் இருந்தாலுமே கர்ப்ப காலத்தில் எடுக்க கரெக்டான மருத்துவ புரிதல், அறிவு அவசியம். அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் தேவைங்கிற போது தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால கர்ப்ப காலத்தில் எப்படி இது இருக்குன்னு சொல்ல முடியாது. இவந்தோ மற்ற மருத்துவ முறைகளில் பயன்படுத்தலாம்னு சொன்னாலும் இது ஒரு வார்னிங். இந்த 3 வார்னிங்லையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி இதோட பயன்களை பெறுவோம். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.